அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை ஆர்வலர் உங்கள் வினோ. அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்குது மலர் மருத்துவம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 24வது வகை மலர் மருந்து என்ன அப்படின்னா பைன் சொல்லக்கூடிய மலர் மருந்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பைன் என்ன அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, தன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனசாட்சிக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள், தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவர்கள், குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகக்கூடியவர்கள். இதுதான் இந்த பயனுடைய தன்மை. அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன யோசிப்பாங்க இந்த பைன் வகையை சார்ந்த மனிதர்கள்? எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, நான் எதற்குமே தகுதி இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், மனசாட்சிக்கு முதல் இடம் கொடுக்கக்கூடியவர்கள், தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளும் தன்மை கொண்டவர்கள், நேர்மைக்கும் உண்மைக்கும் எப்பொழுதுமே மதிப்பு அளிக்கக்கூடியவர்கள், பாவ புண்ணியத்திற்கு பயப்படுவர்கள். இவர்கள் ஒரு நல்ல மனிதர்கள். இவங்கள மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் எங்கே இருக்க மாட்டாங்க. இவங்களே மற்றவங்களுடைய பழியை அவங்க பண்ண தப்ப இவங்களே ஏத்துக்கும் மனப்பான்மை கொண்டதாக இருப்பாங்க. ஆமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க பண்ற தப்ப இவங்களே ஏத்துக்கூடியவர்களா இருப்பாங்க. தன் மீது ஒருவர் குற்றம் சொன்னால் ஆம் நான் தான் செய்தேன் என ஒத்துக்கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் தான் இந்த பயன் வகையை சார்ந்தவர்கள். மற்றவர்கள் செய்யும் தவறை தன் மீது போட்டுக்கொள்ளும் தன்மை கொண்டவர்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, இவங்க எது உண்மையோ அதை அப்படி சரியா பேசிட்டு போயிடுவாங்க. இதான் உண்மை அப்படின்னு பேசிட்டு போயிடுவாங்க. சில நேரத்தில் ஆமா சாமி நான் தான் தப்பு பண்ணிட்டேன், கிளம்புங்க விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த பயன் வகையை சார்ந்த மனிதர்கள். இவங்கெல்லாம் இந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடியதான் அறிகுறிகள். இப்ப பயன்படுவோர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிறர் செய்யும் தவறுக்கு தானே பொறுப்பு ஏற்றுக்கொள்பவர்கள், பாவ புண்ணியத்துக்கு கட்டுப்பட்டு செயல்படுபவர்கள், தன்னைத்தானே தாழ்த்தி எடை போடுபவர்கள், வீணா போய் ஒரு தப்புல இவங்களே மாட்டிக்கொள்பவர்கள். இன்னொன்று, முதலாளிக்கு விசுவாசமாக உழைக்கக்கூடியவர்கள், நேர்மையான மனிதர்கள், நியாயமான மனிதர்கள், நியாயத்திற்கு எப்பொழுதுமே தலை வணங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க தான் இந்த பயன் வகையை சார்ந்தவர்கள். இந்த மருந்து எடுக்கும் போது மொத்தவங்க தவிர நம்ம ஏன் ஏத்துக்கணும், நம்ம இந்த மாதிரி ஏற்றுக்கூடாது, அவங்க பண்ண தவிர்த்து நாமே ஏற்றுக்கணும் அப்படின்றத அவங்க இந்த மருந்து எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த உணர்வு மாறிடும். ஸோ இவர்கள் எந்த வேலையை செய்தாலும் அதில் முழு திருப்தி இருக்காது. இன்னும் நன்றாக செய்திருக்கலாமோ என்று வருத்தம் கொள்பவர்கள், மற்றவர்கள் செய்த குற்றம் குறைகளை தாம் செய்த குற்றமாக தன்மேல் பழி போட்டுக் கொள்பவர்கள், மனசாட்சிக்கு பயந்து நடப்பவர்கள், எப்பொழுதும் நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், எதற்கும் லாக்கி இல்லாதவன் என்று புலம்புபவர்கள், சண்டை சச்சரவை விரும்பவே மாட்டாங்க. எல்லாருக்கும் இவங்க விசுவாசமா இருக்கக்கூடியவர்கள். ஆனா எப்பயுமே ஒரு குற்ற உணர்ச்சியோடய செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த பயன் வகையை சார்ந்தவர்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த பயன் அப்படின்ற மருந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல மருந்தா இருந்து அவங்க தேவையில்லாத அடுத்தவங்க பண்ண தவிர நம்ம மேல பழி போட்டுக்க மாட்டாங்க. இன்னொன்று, தன்னை தாழ்த்தியும் பேசிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நல்ல மனிதர்களா, சூப்பரா ஜம்முன்னு வரக்கூடிய மனிதர்களா, நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா நியாயத்துக்கு கட்டுப்பட்டுன்ற பேர்ல மற்றவங்க செய்யற தவிர நம்ம ஏத்துக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பயன்ற மருந்தை எடுத்துக்கிட்டு அவங்க இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய தவறை தம் மேல போட்டுக்காம நல்ல ஒரு மனிதா
இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னொன்று விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கும் மிக முக்கிய பாத்திரமாக இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து இந்த பைன் வகையை சார்ந்தவர்கள். ஸோ இவங்க அறிகுறிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் தப்பு செய்திருப்பேன், அவர்களை போய் சொல்ல முடியுமா, எல்லாமே நான் தான் பண்ணிட்டேன் விடுங்க, போன பிள்ளை என்ன பாவம் செஞ்சோமோ இப்போ நான் அனுபவிக்கிறேன், மனசாட்சி விரோதமாக என்ன செய்ய முடியும், அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் தான் பேசக்கூடியவர்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பயன் வகையை சார்ந்தவங்கள்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த பயன் அப்படின்ற மருந்து கொடுக்கும்போது அந்த நெகட்டிவ் தன்மை மாறி ஒரு நல்ல நிலைக்கு அவங்களால வந்து போக முடியும். பயன் மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாவ புண்ணியம் மற்றும் மனசாட்சிக்கு அதிக மதிப்பு கொடுப்பதால் இவர்கள் இருக்கும் இடத்தில் தேவையற்ற தில்லுமுள்ளோ தப்பு தண்டாவோ அல்லது எந்த விதமான மோசடியும் நடக்காது. இவர்கள் செய்யும் தொழிலே தெய்வம் என நினைப்பார்கள். தர நிர்ணயம், கட்டுப்பாடு வாரியம் மற்றும் ரேஷன் கடை போன்ற இடங்களில் பணி செய்வர்களுக்கு வந்து இந்த பயின்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். ஸோ இந்த பயின்ற மருந்து வந்து என்னன்னா, இந்த தன்மையாளர்கள் வந்து ஒரு நல்ல மனிதர்கள், உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர்கள். அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, மனசாட்சிக்கு விரோதமாக எந்த செயலும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு நிற்பார்கள். என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்கு தன்னைத்தானே தாழ்த்தி கொடும் தன்மை இருக்குது. இன்னொன்று, மற்றவங்க செய்கிற தவிர வந்து நான் தான் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு முதலாளி இருந்து கேட்பார், என்னப்பா இப்போ அப்படி பண்ணிட்டீங்கன்னு. அவன் பண்ணன்னு அவர் சொல்ல முடியாது, சரி நான் தான் பண்ணிட்டேன் விடுங்க அப்படின்னு பழியை ஏற்றுப்பாரு. இந்த மாதிரி பழியை ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, யாருடைய தப்பையும் நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தன்மையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மருந்து நீங்கள் எடுக்கும்போது ஒரு நல்ல மருந்தாக வேலை செய்யும். இது வந்து உங்களை ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலியாகவும் வாழ்க்கையில் வந்து தேவையற்ற சிக்கலில் போய் மாட்டாமல் இருப்பதற்கு வந்து இந்த பயின்ற மருந்து வந்து ஒரு நம்பிக்கை உணர்வை தரக்கூடிய மருந்தாக இருக்கும். இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து விடுபட்டு ஒரு நல்ல சூப்பராக ஒரு ஜம்முன்னு ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்தில் வந்து சர்வே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்துனா இந்த பயின்ற மருந்து தான். இது உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து நீங்கள் அவருடைய ஆலோசனை பேரில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.